Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா வீட்லயே மசாலாலாம் வறுத்தரைச்சி சுவையான மட்டன் கிரேவி பார்க்க போறோம். சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும் இந்த மட்டன் கிரேவி. மசாலாலாம் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செய்றனால அந்த கிரேவிக்கு ரொம்ப சுவையும் மணமும் அதிகமா இருக்கும். அந்த சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்றதுன்னு வாங்க பாத்திரலாம். மட்டன் கிரேவிக்கு வறுத்தரைக்கிற மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அது கூடவே 15 காய்ந்த மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுக்கலாம். நம்ம சேர்த்த தனியா காய்ந்த மிளகாய் லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கருகாமல் அடுப்பை குறைவான தணலில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி, ஜாதி பத்திரி, காய்ந்த மிளகாய், தனியா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் சோம்பும் அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துடலாம். எதுக்கு கடைசியாக சேர்க்குறோன்னா இது ரெண்டுமே சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம். முன்னாடியே சேர்த்தா சட்டுன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். நம்ம வறுத்ததெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினதை பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு கூட நீங்கள் பட்டை கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். நான் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நீல வாக்கில் நறுக்குன 4 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 30 போல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம மட்டனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பழமும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். மட்டனை மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மட்டன் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். மட்டனை சேர்த்துட்டு மட்டன் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம வீட்டிலையே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கனால குழம்பு நல்லா சுவையாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மட்டன் மசாலா எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துடலாம். நம்ம சேர்த்த மட்டன் மசாலா எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கரில் வேக வைக்கிறதுனா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டே இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நம்மளோட ஆட்டுக்கறி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சுவை சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவிக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மட்டன் கிரேவியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.